அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து உடம்பு வலி ஜுரம் இருக்கிறவங்க இந்த அஹ், கஷாயம் எடுத்துக்கலாம். வெறும் ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய அந்த கஷாயம் தான். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துலாம். வீடியோக்குள்ளே போயிடலாம். இஞ்சி ஒரு துண்டு எடுத்துக்கிங்க, மிளகு, சீரகம், ஜீனி, அவ்வளோதான். இதை வச்சு நம்ம இன்னைக்கு கஷாயம் ரெடி பண்ணுறோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உடம்பு வலி இருக்குது அப்படின்னு சொன்னால், ஜுரம் அடித்து அதிகமாக ஜுரம் இருக்கிறவங்க, ஜுரம் விடலை அப்படின்னு சொன்னாக்கா இதை ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வரும்போது ஜுரம் இருக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம். ஜுரம் இல்லாதவங்க கூட ஜுரம் வர மாதிரி அணத்திக்கிட்டே இருக்குது, உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறவங்க கூட இதை எடுத்துகிட்டு வரலாம். உடம்பு வலியாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த கஷாயம் எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். உடம்பும் நல்லா கிளியர் ஆகுது. ஜுரத்துக்கு இது வந்து இந்த கஷாயம் வந்து ரொம்ப கிளியர் ஆகுது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இஞ்சி ஒரு துண்டு எடுத்தோம் இல்லையா, அதை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. துருவி எடுத்துட்டு அதை ஒரு சட்டியில் போட்டு நல்லா அதையும் மிளகு, சீரகம், ஒரு 2 ஸ்பூன் தான், அவங்க கையில் அளவில் நம்ம போட்டிருக்கோம். கையில் கொஞ்சம் கொஞ்சம் அளவு போட்டிருக்கோம். அது 2 ஸ்பூன் அளவு. இந்த ஜீனி அதே ரெண்டு ஸ்பூன், கொஞ்சம் பெரிய ஸ்பூனில் அளவு, அந்த அளவு நீங்கள் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு இதை எல்லாத்தையும் நம்ம சட்டியில் போட்டு நல்லா வதக்கணும். நம்ம எதுவுமே இல்லாமல் அந்த ஜீனி மெல்ட் ஆகி கருகி வரணும். அந்த ஜீனி கருகிறதும் அந்த இஞ்சி, மிளகு, சீரகம் இது வந்து அதுலேயே பொரிஞ்சு அந்த காரம் கொடுக்கும். சூப்பராக இருக்கும். இது வந்து ரொம்ப குளிர் அடித்து ரொம்ப நடுக்கல் ஜுரம் உள்ளவங்க இதை எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப கிளியர் ஆகுது. எனக்கு ஒரு டைம் இதை மாதிரி பண்ணினுச்சு. நான் இந்த கஷாயம் எடுத்தோன்னே ரொம்ப எனக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த எவ்வளோ மெடிசன் நம்ம சாப்பிட்டாலும் வீட்டில் இருக்க பொருள் அந்த கஷாயம் வச்சு சாப்பிடும்போது நமக்கு வேர்த்து விடும். சூப்பராக இருக்கும். இது ஒரு வேளைக்கு நீங்கள் 2 வேளை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த கஷாயத்தை நீங்கள் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் அப்புறமா நம்ம 2 டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னு சொன்னாக்கா அது 1 டம்ளர் வர அளவுக்கு வற்ற விடணும். நல்லா கொதிக்க வச்சு வற்ற விட்ருங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஆளுங்கிற சிம்பிள் வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்த்து பயன்பெறலாம். டேஸ்டி ஃபுட் ஹாரிஸ்யூஸ்க்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அதான் நம்ம சேனலில், அதுக்கு மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கரெக்டாக எனக்கு சொல்லிடுங்க. கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறமா நம்ம எடுத்து இது மாதிரி வடிகட்டி சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுக்கலாம். லெவல் மட்டும் பார்த்து நீங்கள் கொடுத்துக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.